நான் ஸ்கூல் படிக்கும்போது கிளாஸ்ல எல்லாரை விடவும் ஹைட்டா இருப்பேங்க. ஸோ அப்போ இருந்தே பாடி ஷேமிங் கமெண்ட்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், டீச்சர்ஸ், சொந்தக்காரங்கன்னு எதிர்பார்க்காதவங்க தான் ரொம்ப கேஷுவலா என்ன இவ்வளோ ஹைட்டா இருக்க, ஹார்லிக்ஸ் நிறைய குடிச்சிட்டியோன்னு கிண்டல் பண்ணி அது பெரிய ஜோக்னு நினைச்சு அவங்களே சிரிச்சுப்பாங்க. அதுவும் பசங்க வளர்ந்தா அழகுன்னு, பொண்ணுங்க வளர்ந்தா உனக்கு எங்கடி போய் மாப்பிள்ள தேடுறதுன்னு ஃபங்க்ஷனுக்கு போனா கூட ஒரு ரேண்டம் ஆன்ட்டி கேட்பாங்க. நான் கேட்டேன்னா அவங்க கிட்ட மாப்பிள்ள பார்க்க சொல்லின்னு மனசுக்குள்ள தோணும், பட் சொல்ல முடியாது. பட் எல்லா இடத்துலயும் இதவே கேட்கும்போது ரொம்ப ஹர்ட் ஆகும். திரும்ப பதில் சொல்ல முடியாம அழுதுருக்கேன். ஹைட், கலர் எல்லாம் நம்ம ஜீன்ல வருதுன்னு தெரிஞ்சாலும் சில பேர் வேணும்னு நக்கலா பேசுவாங்க. அதனாலேயே முன்னாடி வந்து நிக்கவே தயக்கமா இருக்கும். இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகமாச்சு. காலேஜ்ல தான் முதல்ல எப்படி இவ்வளோ ஹைட்டா இருக்கீங்கன்னு ஒரு சிலர் ஆச்சரியமா அட்மையர் பண்ணாங்க. அண்ட் இப்போ 2 years ஆதான் என்ன நானே வீடியோல பார்க்கும்போது எனக்கே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆச்சு. இன்னுமே அந்த தயக்கம் லைட்டா இருக்குங்க. நம்ம ஃபன்னு நினைச்ச பேசுற ஒரு வார்த்தை கூட ஆப்போசிட்ல இருக்கவங்கள ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ண வைக்கும். இந்த மாதிரி பாடி ஷேமிங் கமெண்ட்ஸ் உங்களை அஃபெக்ட் பண்ணிருக்கா? அது எப்படி ஓவர் கம் பண்ணீங்கன்னு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நீங்க இன்னும் உங்க சர்க்கிள்ல குண்டா இருக்க, ஒல்லியா இருக்க, கருப்பா இருக்க, வெள்ளையா இருக்க, முடி சுருட்டையா இருக்கு, கண்ணு உருண்டையா இருக்குன்னு உடல் தோற்றத்தை வச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது அபியுடன் கதை போமா எபிசோட் 1. இன்னும் பேசலாம்.